வெல்கம் டு 360 தமிழ். இப்ப தமிழ்ல ரீசெண்டா வெளியே இருக்க பிளாக்மெயில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைரக்டரோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதேன்னு 2 படம். ரெண்டுமே சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன கதைங்க, ஆனா சொன்ன விதம் சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை ஷார்ட்டா சொல்றேன். ஒரு பிசினஸ் மேன் இருக்காருல, ட்ரிப்புக்காக ஒய்ஃப் கூட வெளியே வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா இவரோட குழந்தை காணாம போயிருது. குழந்தை எங்க போச்சு அப்படின்ற மாதிரி 2 பேருமே பதட்டப்படுறாங்க. அந்த குழந்தையை வச்சு நிறைய பேர் பிளாக்மெயில் பண்றாங்க. யாரெல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க, எதுக்காக இந்த பிளாக்மெயில்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய கம்பெனியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி காசெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் பொண்ணு உள்ள வந்துடுறா. எத்தனை வாட்டி இப்படி காசு எண்ணும் போது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கறாங்க. இல்ல மேடம், இன்னைக்கு பாஸ் வரமாட்டாராம், இப்பதான் கால் பண்ணி சொன்னாருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஹெட் லேடியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு பாஸை காட்டுறாங்க. பாஸோட பேரு அசோக் அப்படின்றது, அவர் ஒய்ஃப் பேரு அர்ச்சனா அப்படின்றது. ரிலாக்ஸா சுத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்ப பொண்ணு பலூனை பார்த்துட்டு பலூன் வேணும்ன்ற மாதிரி கேட்கறா. இப்ப அசோக் இருக்காருல, வண்டியை நிறுத்தி பலூன்லாம் பொண்ணுக்கு வாங்கி தந்துடுறாரு. மேற்கொண்டு இவங்க பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப குறுக்க ஒரு நபர் வந்துடுறாரு. பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அசோக் இருக்காருல, அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. உங்களால தான் என்னோட கார் இப்ப டேமேஜ் ஆயிருக்கு, காசை தாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்படி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பிரச்சனை எல்லாம் வேணாம், நம்ம காசை தந்துட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. இப்ப அவருக்கு காசெல்லாம் தந்துட்டு இவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது பொண்ணை திரும்பி பார்த்தா பொண்ணு கார்ல இல்லன்னு தெரிய வருது. அச்சச்சோ, பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் பிளாக்மெயில்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு மணி அப்படின்றது. மணியை இப்ப ஸ்டேஷனுக்கு ஆளுங்கெல்லாம் கூட்டு வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது கிளியரா தெரியல. இவர் உட்காந்துட்டு இருக்காருல, இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா மணியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்கறாரு. அவர் பேரு சிதம்பரம் அப்படின்றது. அவர் டெலிவரி சர்வீஸ் தான் பண்றாரு. அதுல இல்லீகலா சில விஷயங்கள் பண்றாரு. ஒருத்தன் ஏமாத்தி இருப்பான் போல, அவன் கதையை இவருமே ஷூட் பண்ணி முடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ இங்கதான் வேலை பார்க்கறாரு. ஆனா இவர் இல்லீகல் வேலை பண்றதெல்லாம் ஹீரோக்கு தெரியாது. சாதாரண டெலிவரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மணி இருக்காருல, ஒரு மருந்து கடையில டெலிவரி தரதுக்காக வந்திருக்காரு. இங்க ரேகான்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அந்த ரேகாவும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேகா இருக்காங்கல்ல, முக்கியமா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அனாதையா இருப்பாங்க. லிவின் மாதிரி தான் இவங்க 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா குழந்தையை இப்ப பெத்துக்கணுமா, ஏன்னா இன்னும் நல்ல வேலை கிடைக்கலன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஸ்டார்டிங் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் தான் அந்த நபரா இருப்பாரு. அவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. ரமேஷை பொறுத்த வரைக்கும் பிரியான்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்ட சஜஷன்லாம் கேட்கறாங்க. டே, குழந்தைய பெத்துக்கோங்கடா, எது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாரு. இவங்களும் பெத்துக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அந்த ரமேஷ்ன்ற நபரும் அவரோட ஒய்ஃப் பிரியாவோன்ற மாதிரி நமக்கு இந்த சாங்லயே புரிய வச்சிடுறாங்க. இப்ப மணி இருக்கார்ல, ரேகாவா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக கூட்டு வந்திருக்காரு. சில ஸ்கேன்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து சிதம்பரம் கிட்ட இருந்து கால் வருது. இன்னும் அந்த டெலிவரியை பண்ணலையான்னு கேட்கறாரு. அண்ணா இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரமா பண்ணிடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதை பத்தி ரேகா கிட்டயும் சொல்லிட்டாரு. வெளியே வந்து பார்த்தா இவரோட வண்டி காணாம போயிருக்கு. அச்சச்சோ, வண்டி காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும்போது முகத்தை மறைச்ச ஒருத்தன் தான் கொண்டு போயிருக்கான்னு தெரிய வருது. கர்ச்சிஃபை வச்சு முகத்தை மறைச்சிருக்கிறதுனால அடையாளம் தெரியல. இதை பத்திலாம் இவரும் சிதம்பரம் கிட்ட சொல்லிட்டாரு. சிதம்பரம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதுல 50 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்குடா, அதை நீ தானே திருடிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இது இல்லீகல் சரக்கு இருக்கா அண்ணா, அதை பத்திலாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு, எதுக்காக நான் இந்த மாதிரிலாம் என்ன வச்சு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இது ஒன்ன வச்சு பண்ணனா எனக்கு தெரியாது, அந்த சரக்கு எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா காசு வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த சமயம் தான் ரேகா கால் பண்ணி பேசுறாங்க. இப்ப இந்த சிதம்பரம் இருக்கார்ல, அந்த ரேகாவை தூக்கிட்டு வாங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க வேகமா அந்த கடைக்கு வந்துடுறாங்க. மணி உங்க கிட்ட பேசணுமான்ற மாதிரி வெளியே வர வைக்கிறாங்க. சட்டுன்னு லாக் பண்ணி ரேகாவை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சிதம்பரம் இருக்கார்ல, மணிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும், அப்படி இல்லைன்னா அந்த சரக்கு வேணும், அப்படி தந்தனாதான் உன்னோட ஒய்ஃபை நான் விடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சரக்கை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரேகாவை எங்க வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ரமேஷும் தேடி பார்த்துட்டு
இருக்காங்க. இப்படி தேடி பார்த்துட்டு இருக்க தகவல் சிதம்பரத்துக்கு போயிடுது. என்ன தேடி கண்டுபிடிச்சிடலான்னு பாக்குறியா, வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சிதம்பரம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. நீ ஏதாவது என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, தொழிலுக்கு உன்னோட ஒய்ஃபை தள்ளி விட்டுருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப ரமேஷ் இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, திருட்டு வண்டியெல்லாம் யாரு வாங்குவாங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் மூலியமா வண்டியை கண்டுபிடிக்கலாம், சரக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அந்த கான்ஸ்டபிளை சந்திச்சு பேசுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தராரு. இவங்க தான் வண்டி பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, இவங்கள பாருங்கன்ற மாதிரி சிலரோட டீடைல தராரு. இவங்களுமே ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க, வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது இவங்களுக்கு வண்டியுமே கிடைச்சிருது. இவர் வேகமா வண்டியை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா சரக்கு காணாம போயிருக்கு. யாரோ அந்த சரக்கு குறி வச்சுதான் தூக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அருண் புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் எக்ஸ் கூட ஒன்னா இருந்த ஒரு வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எக்ஸையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த எக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனான்னு ஸ்டார்டிங்ல ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களதான் இருப்பாங்க. இவங்க இப்ப நிம்மதியா அசோக் கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 2 கோடி ரூபாய் தா, உன் வாழ்க்கையில நான் வரமாட்டேன், நம்ம 2 பேர் இருந்த வீடியோவை உன் ஹஸ்பண்டுக்கு காட்ட மாட்டேன்னு மிரட்டுறாரு. 2 கோடி ரூபாய்லாம் ரெடி பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி அருண் மிரட்டுறாரு. இவங்க ஒரு நாள் சந்திக்கணும்ன்ற மாதிரி வர வச்சு 10 லட்சம் ரூபாய் தராங்க. என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அருண் ஏத்துக்க மாட்டாரு. நீ இவ்வளவுதான் முடியும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் ஹஸ்பண்டை நான் மிரட்ட வேண்டி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் லைஃப் இப்பதான் ஹாப்பியா போயிட்டு இருக்கு, அப்படிலாம் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கெஞ்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா 2 கோடி ரூபாய் ரெடி பண்றதுக்கான வேலையை பாரு, இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரி அருண் மிரட்டிட்டு போறாரு. இப்ப ரமேஷ் பெட்ரோல் போடுறதுக்காக வராரு. அங்க இருக்க பையன் ஜீரோவை காட்டாம பெட்ரோல் போடுறான். இதனால ரமேஷுமே கோவப்பட்டு அவன் கூட சண்டைக்கு போறாரு. மச்சான் கிளம்பலான்ற மாதிரி ஹீரோ தான் சமாதான பத்தி அங்க இருந்து கூட்டு போறாரு. ரமேஷ் திட்டினதுல அந்த பையன் டென்ஷன் ஆயிடுறான். ரமேஷை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப தீனான்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர்கிட்ட பேசுறதுக்காக அந்த அருண் வந்திருக்காரு. குழந்தைய தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா தீனா இருக்காருல, அதெல்லாம் நான் பண்றது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் ஹீரோவும் ரமேஷும் இந்த இடத்துக்கு வராங்க. அண்ணன், இந்த நம்பர் வண்டியை யாரு தூக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பேசி பாக்குறன்ற மாதிரி லிங்க பிடிச்சி இவர் ஒவ்வொருத்தரா பாஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. கடைசியில குமார் அப்படின்ற ஒருத்தன் தான் தூக்கி இருக்கான்னு தெரிய வருது. அந்த குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல சிதம்பரம் கிட்ட வேலை பார்த்தவனா இருப்பான். அவன் தான் பிளான் பண்ணி சிதம்பரம் சரக்க தூக்கி இருக்கான் போலன்ற மாதிரி இந்த தீனா சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சிதம்பரம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. குமார் தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாரு. எவன் பண்ணான்றது எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு சரக்கு வேணும், அப்படி இல்லனா காசு வேணும். இன்னும் லேட் ஆச்சு, உன்னோட ஆளை நான் எங்கேயாவது அனுப்பி வச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. என்ன பண்றதுன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத அருண் கவனிக்கிறாரு. பேசாம இந்த பிளானுக்கு இவங்களை யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணுங்க, உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் தரேன், அது மூலியமா எனக்குமே காசு கிடைக்கும், ஒரு குழந்தைய தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி மறுத்துட்டு இருக்காரு. ஆனா ரமேஷ் இருக்கார்ல, இப்ப நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது, இவன் சொல்றத பண்ணா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும், உன்னோட லவ்வரை காப்பாத்திரலாம், சரின்னு சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அருண் இருக்கார்ல, இவங்களுக்கு பிளான் எல்லாம் போட்டு தந்துடுறாரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வேணும்ட்டே தான் அவரோட காரை இவங்க இடிச்சிருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட் ரமேஷ் வேணும்ட்டே தான் இடிச்சிருப்பாரு. சண்டை மாதிரி ஏற்பட்டதுல அந்த கேப்ல ஹீரோவும் அந்த குழந்தைய தூக்குறதுக்காக வராரு. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைய அங்க இருந்து தூக்கிடுறாரு போல. இப்ப நைட்டு நேரம் அருணை மீட் பண்றாங்க. அருண் கிட்ட குழந்தைய நாங்க தூக்கலன்னு சொல்றாங்க. எதுக்காக குழந்தைய தூக்கலன்ற மாதிரி அருண் கேக்குறாரு. ஏன்னா அந்த காருக்குள்ள குழந்தைய இல்லன்ற மாதிரி மணி சொல்றாரு. இத அருணால ஏத்துக்க முடியல, பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சத்தியமா நான் பார்க்கும்போது அந்த காருக்குள்ள குழந்தை இல்லவே இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்ப யார் தூக்கி இருப்பான்ற மாதிரி அருணும் யோசிக்கிறாரு. இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஏசிபி ஃப்ரெண்டா இருப்பாரு. ஏசிபி கிட்ட குழந்தை தொலைஞ்சதை பத்தி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு வெளியெல்லாம் தகவல் போக வேணாம், நீங்களே உங்க சைட்ல விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் விசாரிச்சு பாக்குறேன், இடத்துக்கு ரேன்சம் கால் வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சரி சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டாரு. அசோக் இவரோட பிசினஸ்க்காக ரவுடிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. போலீஸை மட்டும் இதுல நம்ப முடியாது, ரவுடிங்க கிட்டயும் இந்த வேலையை தரலாம் நினைக்கிறாரு. 1 கோடி ரூபாய் தரேன், என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சீங்கன்னா கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே சரி சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த அருண் வேற இந்த அர்ச்சனாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களுமே கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் போனை எடுக்கவே மாட்டாங்க. இதுல அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். வீட்டுக்குள்ள பூந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துடுறான். அவனை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. என் ஹஸ்பண்ட் பாத்துட்டு போறாரு, போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போக முடியாது, நீ எப்ப காசை தரப்போறன்ற மாதிரிலாம் கேட்கறான். அவ்வளவு காசு கஷ்டம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவன் கேட்காம மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கல்ல, அந்த சவுண்ட் லைட்டா ஹஸ்பண்டுக்கு கேட்குது போல. ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி ஹஸ்பண்ட் மேல வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே போன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்து கதவை திறக்கிறாரு. ஆனா ஹஸ்பண்ட் கதவை திறக்கும் போது இவங்க படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு தான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வரது தெரிஞ்சு இந்த அருண் தான் ஒளிஞ்சிருப்பான். இப்ப ஒளிஞ்சிருந்த அருண் வெளியே வந்துடுறான். சீக்கிரமா காசை ரெடி பண்ணு, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னமும் குழந்தை எப்படி காணாம போச்சுன்றது அருணுக்கு புரியல. குழந்தை எப்படி காணாம போச்சுன்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா குழந்தை ஒரு பலூன் வச்சிருந்தா பாத்தீங்களா, அது காத்துல பறந்து போயிருக்கும். சரி பலூனை எடுத்துட்டு வந்துடலான்ற மாதிரி இந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக போயிருப்பா. திரும்பி வந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸ் கிளம்பி போயிருப்பாங்க. அச்சச்சோ விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. அந்த வழியா கார்ல வர 2 பேர் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்றா. இவங்களுமே ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. யாரோட பொண்ணுன்றது தெரிய வருது. இவங்க 2 பேருமே கடத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட இடத்துல வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் வீட்டுல தான் இந்த பொண்ணை வச்சிருக்காங்க. அவருமே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை செக் பண்றதுக்காக உள்ள வராரு. அந்த சமயம் அந்த பொண்ணு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பா. அது தெரியாம இவரும் வீடு முழுக்க தேடிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த சின்ன பொண்ணு இருக்கால, விவரமா அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ரமேஷுக்கு பிரியான்னு ஒரு வைஃப் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுற வேலை தான் பாக்குறாங்க. இப்ப லஞ்ச் டைம்ன்றதுனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த சின்ன பொண்ணு வரா. பசியா இருக்கிறதுனால இவங்களையே பார்த்துட்டு இருக்கா. புரிஞ்சுக்கிட்ட இவங்களுமே சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ரமேஷுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ரமேஷும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வராரு. அந்த பொண்ணை பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அருண் இந்த பொண்ணை தான் தூக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பொண்ணே தேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அந்த அருண் கிட்ட ஒப்படைச்சு காசை வாங்கிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அந்த அருண் நல்லவ மாதிரி தெரியல. பேசாம நேரடியா அப்பா கிட்டே நம்ம பேசிடலாம், அப்பா கிட்ட காசை வாங்கி குழந்தைய ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரமேஷுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பேசுறதுக்காகவே வேற ஒரு சிம்ம வாங்கிடுறாங்க. அந்த சிம்ல இருந்து அசோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உன்னோட குழந்தை என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு, எனக்கு வேண்டியது 50 லட்சம் ரூபாய், அதை தந்துட்டனா உன்னோட குழந்தை கிடைச்சிரும், போலீஸ் கிட்ட போனோன்னு மட்டும் நினைக்காத, குழந்தை கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டுற மாதிரி பேசுறாரு. எனக்கு குழந்தை தான் முக்கியம், நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன், எங்க வந்து காசை தரணும்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. இதெல்லாம் அருண் தான் பண்றான் போல அப்படின்ற மாதிரி அர்ச்சனாக்கு டவுட் வருது. அருண் நீ தானே இப்படி பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அருண் சமாளிச்சிடுறாரு. ஆனா அருணுக்கு அந்த மணி மேல டவுட் வருது. ஒருவேளை டபுள் கிராஸ் பண்ணி இப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உன் புருஷன் கூட நீயும் போ, அந்த லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு, அவனுங்க யாருன்றத நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அருண் சொல்றாரு. ஹீரோ சிதம்பரத்துக்கு கால் பண்ணிட்டாரு. காசு கிடைச்சிருச்சு, இந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிக்கோங்க, வரும்போது என்னோட ஆளியும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. சிதம்பரமும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோ சொன்ன இடத்துக்கு இப்ப அசோக் வந்துட்டு இருக்காரு. அசோக்கோட காரை ஃபாலோ பண்ண மாதிரி அருண் வந்துட்டு இருக்காரு. அதாவது யாரு காசை வாங்க போறாங்கன்றத அருண் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பார்க்கிங் ஏரியால தான் டீல் பேசுற மாதிரி பிளான் இருக்கும். நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன்ற மாதிரி அசோக் கால் பண்ணி சொல்றாரு. இங்கதான் அசோக் வேற ஒரு வேலை பார்த்திருக்கிறது தெரியுது. அசோக் போலீஸுங்களையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, சிசிடிவி வழியா கார் எங்க நிக்குது, யார் யாரு வரா, யார் யாரு போறான்றத பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ காசு எடுத்துட்டு நடந்து வான்னு சொல்றாரு. அசோக்கும் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சிதம்பரம் ஆளுங்க கிட்ட பேசுறாரு. உன் தம்பி அனுப்பிவிடு, அவனை காசை வாங்கிக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே தம்பி அனுப்பி வச்சிடுறாரு. தம்பி இருக்காருல, இந்த இடத்துல வந்து அசோக் கிட்ட காசெல்லாம் வாங்குறாரு. அசோக் குழந்தை எங்கன்னு கேக்குறாரு. குழந்தை கார்ல வந்துருவா, நீ காசை தான்ற மாதிரி அந்த தம்பி காசை வாங்கிடுறாரு. காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணை விடுங்கடான்ற மாதிரி ரேகாவை விட்டுறாங்க. ரேகாவை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்றாரு. சீக்கிரமா பைக்ல ஏறுன்ற மாதிரி அவங்களை இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொண்ணு இன்னும் கார்ல வரலன்றது அசோக்கு தெரிய வருது. என்ன இன்னும் பொண்ணு வரல, ஏமாத்த பாக்குறாங்க போல அப்படின்ற மாதிரி அசோக் டென்ஷன் ஆயிடுறாரு. ஒருத்தனை விடாதீங்க, அமுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க சிதம்பரத்தை அமைக்கிறாங்க. என்ன குடுக்குற மாதிரி கொடுத்து வாங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. எங்கடா என்னோட பொண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. பொண்ணை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அசோக் இருக்கார்ல, அவனையும் அமுக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அசோக் போலீஸோட மட்டும் இந்த இடத்துக்கு வரல, ரவுடிங்களோடையும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பைக்ல போயிட்டு இருக்க ஹீரோவா ரவுடிங்க பாத்துருவாங்க, அவர் அமுக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு லாக் பண்றாங்க. ஹீரோவும் சண்டை போட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த ரவுடிங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவா அந்த இடத்துல லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு அசோக் வந்துடுறாரு. மவனே எங்கடா என்னோட பொண்ணுன்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. சார் பொண்ணை நான் கடத்தவே இல்லை சார், என் லவ்வர் ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்தா அவளை காப்பாத்துறதுக்காக தான் ஏமாத்தி காசு வாங்கினன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அசோக் இதை ஏத்துக்க மாட்டாரு. அசோக் இருக்கார்ல, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என் குழந்தைய கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிற, அது வரைக்கும் உன்னோட காதலி உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி காதலி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட குழந்தை இருந்ததுல ஏன் இல்லன்னு சொல்றாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்காக ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோவும் 50 லட்சம் ரூபாய் தந்தனா உன்னோட குழந்தை கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் அசோக் கிட்ட பேசியிருப்பாரு. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரியா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். பிரியா என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதான்னு கேக்குறாரு. அவளுக்கு சாப்பாடு எடுக்க போன அந்த கேப்ல ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க.
குழந்தை நம்ம கிட்ட இல்லன்னு நமக்கு தானே தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல, ஏமாத்தி நம்ம டீலை முடிச்சிடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சிதம்பரம் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப அசோக் கிட்ட மாட்டிக்கிட்டுமே குழந்தைய ஒப்படைச்சாதான் என்னோட லவ்வரை விடுவான்ற மாதிரி ஹீரோவும் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப சிதம்பரத்துக்கிட்ட இருந்து கால் வருது. மவனே காசெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. உனக்கு எல்லாம் இப்போதைக்கு காசு தர முடியாது, வையு போனன்ற மாதிரி ஹீரோ கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை நம்பினா நமக்கு காசு கிடைக்காது, அந்த அசோக்கோட பொண்ணை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அசோக் கிட்ட இருந்து காசை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட போட்டோவெல்லாம் தந்துடுறாரு. பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனான்னு பிரியா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு ஓடி போனதை சிசிடிவில இவங்க பாக்குறாங்க. ஓடி போன பொண்ணு ஒரு இடத்துல மயங்கி விழுந்துருவா. அப்ப 2 திருநங்கைங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இந்த திருநங்கைங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. அந்த திருநங்கைங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருநங்கைகள் எங்க இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு இவங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் மூலியமா திருநங்கையை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த குழந்தை எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம், அந்த வழியா ஒரு கார் வந்தது, குழந்தையோட அம்மான்ற மாதிரி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் அம்மான்னு சொன்னாலும் தந்துருவீங்களா, அது அம்மான்னு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் தெரியல, குழந்தையே போறேன்னு சொன்னா அதனால தான் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு கூட்டு போயிருப்பா, உண்மையிலேயே அம்மா தான் கூட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அம்மா தான் அந்த குழந்தைய வாங்கினாங்கன்னா நேரத்துக்கு குழந்தை கிடைச்சிருக்குமே, ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அசோக் கிட்ட இருந்து கால் வருது. குழந்தைய கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்கறாரு. இவர் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்திலாம் அசோக் கிட்ட சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் தான் குழந்தைய வாங்கியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்ல மாட்டாளா, என் ஒய்ஃப்லாம் வாங்கல, ஒழுங்கா கண்டுபிடின்ற மாதிரி அசோக் திட்டுறாரு. அசோக்கும் ஏசிபியும் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஏசிபி இதுக்கப்புறம் அன்அபிஷியலா விசாரிக்க முடியாது, அபிஷியலா விசாரிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல அபிஷியலா விசாரிக்க தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஏசிபி இருக்காருல, யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. யாருக்கு கால் பண்ணி பேசினாரு அப்படின்றத நமக்கு காட்டல. இப்ப ஹஸ்பண்டுமே ஒய்ஃப் அர்ச்சனாக்கு கால் பண்ணிட்டாரு. அவங்க கொஞ்சம் பதட்டமா பேசுறாங்க, வெளியே வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரிலாம் இவர் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க ஒரு பில்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. அந்த பில்டிங்குள்ள எதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு அருண் லாக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் என்னோட குழந்தைய தூக்கி இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆமா நான் தான் தூக்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். எப்படி இவங்கிட்ட குழந்தை வந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த குழந்தை மூலியமா உன் ஹஸ்பண்ட மிரட்டி நான் காசு சம்பாரிச்சிருவேன், இந்த பிளான்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இவங்களை அனுப்பி விடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அசோக்கு கால் வருது. உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, வேணா வீடியோவை பாருன்ற மாதிரி அந்த நபர் வீடியோவையும் காட்டுறான். என் குழந்தைய விட்டு எவ்வளவு காசுனாலும் தரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கு இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி அந்த நபர் பேரெல்லாம் பேசுறான். இவர் உடனே ஒய்ஃப்க்கு கால் பண்ணிட்டாரு. நீ வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க, வீட்டுக்கு போய் காசெல்லாம் எடு, ஒருத்தன் இப்பதான் என்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க பேசின காசை தந்துடலாம், போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா பண்றது அருண் இவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படி சொல்றாங்க. ஹஸ்பண்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இந்த ஒய்ஃபே தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டவுட் வந்துருச்சுல, அதனால தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு மர்ம நபர் கால் பண்ணான்ல, அது அருணா என்னன்னு நமக்கு கிளியரா தெரியல. கால் பண்ணவன் ஒரு ஸ்கூட்டர் கிட்ட காசை வைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃபை போய் வைக்க சொல்றாரு. ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்து காசெல்லாம் வச்சிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இது ஹஸ்பண்ட் ட்ராக் பண்றாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் உள்ள ஜிபிஎஸ் டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப செட் பண்ணதை வச்சு ஸ்கூட்டரை யார் எடுத்துட்டு போறான்றதெல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. அருண் உள்ள ஜிபிஎஸ் இருக்கு, உசாரா இருன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ட்ராக் பண்ணி ஒரு பழைய ஃபேக்டரிக்கு வந்துடுறாரு. அந்த மிரட்டின நபரை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கர் மட்டும் விழுந்து கிடக்குது. அவன் உசாரா ஜிபிஎஸ் ட்ராக்கரை மட்டும் கீழே போட்டுட்டு போயிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. இவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல, அதனால தான் இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த பகுதியை விட்டு ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டோ போயிட்டு இருக்கிறத ரமேஷ் பார்த்துடுறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ரமேஷோட ஒய்ஃப் ஆட்டோ தான் போயிட்டு இருக்கு, இந்த ஆட்டோ ஏன் போகுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அர்ச்சனாக்கு அருண் கிட்ட இருந்து கால் வருது. என்னமோ ஜிபிஎஸ் அனுப்பி வச்சிருக்கியே, என்ன விஷயம்னு கேக்குறாரு. நீ காசு எடுத்தல, அதுக்குள்ள ஜிபிஎஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது நான் காசு எடுத்தனா? இன்னும் ஹஸ்பண்ட மிரட்டுறதுக்கு நான் காலே பண்ணல, உண்மையிலே என்கிட்ட குழந்தை இல்ல, குழந்தை இல்லாமயே மிரட்டி காசை சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், உண்மையான கிட்னாப்பர் தான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசியிருக்கான் போல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு நீ பேசின காசை தரணும், இல்லனா போட்டோவெல்லாம் லீக் பண்ணிடுவேன்
பண்ணுவேன்ற மாதிரி திரும்பியே இவங்களை மிரட்டுறாரு. இவங்களுமே பயந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்ண போன ஹஸ்பண்ட் திரும்பி வந்துடுறாரு. அவன் ஜிபிஎஸ் டிராக்கரை உசாரா தூக்கி போட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுக்கு எப்படிங்க பேக்குள்ள இருக்க ஜிபிஎஸ் டிராக்கரை பத்தி தெரியும்ன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வரட்டும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் லாங்ல இருந்து பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் பாக்குறத வேற ஒருத்தர் பாக்குறாரு. இவர் யாரா புது கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இப்படி கவனிச்சிட்டு இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஏசிபிக்கு கால் பண்ணிட்டாரு. ஏசிபி தான் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருக்காரு போல. காசு எனக்கு கிடைச்சிருச்சு, உன் பொண்ணை இங்க இருக்க பஸ் ஸ்டாப்ல தான் விட்டுருக்கேன், போய் கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த கிட்னாப்பர் சொல்றான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அந்த பொண்ணு அங்கதான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. ஒரு வழியா இவங்க டிராவல் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இல்ல. பொண்ணு அவன் விடவே இல்ல போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைக்கலன்னு தெரிஞ்சோட இவங்க இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. காசை வாங்கிட்டான்ல, அப்புறம் எதுக்காக பொண்ணை விடலன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க. திரும்பி அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அத அந்த போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யார் இவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்றான், இவனை ஏமாத்தி இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவருக்கு ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த போலீஸ் இருக்கார்ல, சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், என்னை ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கிட்ட சொல்றாரு. இப்ப ஏசிபி அசோக்க கால் பண்றாரு. போலீஸே வேணாம், நம்மளே டீல் பண்ணிக்கலாம் நினைச்சல, இருந்தாலுமே மஃப்டில ஒரு போலீஸா ஃபாலோ பண்ண வச்சேன். அந்த போலீஸ் சில விஷயங்களை சொல்றாரு. ஏற்கனவே ஒருத்தனை நீ புடிச்சு மிரட்டி வச்சிருக்கல, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க, அவங்க கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு அசோக் டென்ஷன் ஆயிடுறாரு. அதாவது ஹீரோ தான் திரும்பி இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவோட லவ்வரை இவர் தானே லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப லாக் பண்ண இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களை டார்ச்சர்லாம் பண்றாரு. இப்ப வீடியோ கால் ஹீரோக்கு பண்றாரு. டே நாயே, நீ தானே அந்த இடத்துக்கு வந்த, நீ தானே ஏமாத்தி காசை வாங்கினன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, அந்த இடத்துக்கு வந்தது உண்மைதான், ஆனா நான் உங்களை ஃபாலோ பண்ணி யார் இதை பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது எப்படியோ என் பொண்ணை நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு தர, அப்படி இல்லைன்னா இவளை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அசோக் மிரட்டுறாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு ஹீரோவும் ரமேஷும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல ஒரு பையன் திட்டு வாங்கினான்ல, அந்த பையன் அடிக்கிறதுக்காக ஆளை கூட்டு வந்திருக்கான். இவன் தான் என்கிட்ட நக்கலா பேசினான்ற மாதிரி சொல்றான். அதனால அந்த நபருமே கத்திய காமிச்சு இவங்களை மிரட்டுறாரு. ஒழுங்கா காசை எடுங்கடான்னு சொல்றாரு. இவங்க பெட்ரோல் போட்டு காசு தராம வந்திருப்பாங்க. இவங்களுமே காசெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா மாஸ்க் போட்டு ஒருத்தன் வண்டியை தூக்குனா பாத்தீங்களா, அது இவன் தான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. டே குமார்னு கூப்பிடுறாரு. அவனுமே சட்டுன்னு நிக்கிறான். இவன் தான் குமார்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல, இவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த சரக்கு எங்கன்னு சொல்லிடான்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னால் தான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவனுமே நான் தான் சரக்கு எடுத்தேன், இங்கதான் வச்சிருக்கேன்ற மாதிரி சரக்கு எடுத்து இவர்கிட்டயே தந்துடுறான். இப்ப இவரு சிதம்பரத்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. சரக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நேரடியா சிதம்பரத்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்தாங்க உங்களோட சரக்கு, நான் தூக்கலன்னு இப்பயாவது நம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிதம்பரமோ எதுக்காக இந்த சரக்கை இப்ப கூட நீ எடுத்துக்க நினைக்காம என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு கேக்குறாரு. நான் வேலை பார்த்து வர வருமானம் வந்தாலே எனக்கு போதும்னே, இந்த மாதிரி வர காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த பிரச்சனையினால தான் இப்ப என்னோட லவ்வர் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு கிளம்ப போறாரு. அப்ப சிதம்பரமோ நில்லுடா, அந்த சின்ன பொண்ணு என்கிட்ட தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிதம்பரம் ஒரு லேடி கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் தம்பி கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அந்த சின்ன பொண்ணு எனக்கு கடஸ்டா அப்படின்ற மாதிரி தம்பி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, சரக்கெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்திருப்பாரு. அப்படி வரும்போது அந்த சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவதான் அந்த சின்ன பொண்ணுன்னு கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. சாதாரணமா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்கிள், என் போட்டோவை எதுக்காக வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கேக்குறா. ஓஹோ, போட்டோல இருக்கிறது நீதானா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. அப்படிதான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ இப்ப அண்ணன் கிட்ட தான் இந்த பொண்ணு இருக்கான்றது தெரிஞ்சிருது இல்ல. அண்ணனுமே இவளை வச்சு காசெல்லாம் சம்பாதிக்க தேவையில்ல, நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. எப்படா குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ரமேஷ்க்கு ஒரு டவுட் இருக்கு. நீ எதுக்காக ஆட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்தன்னு கேக்குறாரு. எங்க நைட்டு நேரம் நான் ஆட்டோ ஓட்ட மாட்டேன், அந்த ஆட்டோவை நைட்டு நேரம் வேற ஒரு அண்ணன் ஓட்டுவாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அந்த அண்ணனை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே லாக் பண்ணிட்டாரு. நீங்க யாரை கூட்டு போனீங்க, இங்க இருந்து யாரை கூட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கேக்குறாரு. சம்பந்தப்பட்டவங்க சொல்லக்கூடாதுன்னு நிறைய காசு கூட தந்திருக்காங்க. ஆனா இவர் மிரட்டி கேட்கறதுல இந்த அண்ணன் இருக்கார்ல, இவங்களதான் கூட்டு போனேன், இங்கதான் இறக்கி விட்டேன்ற மாதிரி
மாதிரி இடம் முத கொண்டு சொல்லிடுறாரு. இப்ப ரமேஷுக்கு இடம் தெரிஞ்சதுல காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ணல. இவருமே சட்டுன்னு லாக் பண்ணிட்டாரு. நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இப்ப ஹீரோ குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அருணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதுக்காகடா அசோக் கிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்றன்ற மாதிரி அருண் கேக்குறாரு. அசோக் கிட்ட சொன்னா எனக்கு ஒய்ஃப் மட்டும் தான் கிடைப்பா, எனக்கு காசும் வேணும், நீங்க காசை வாங்குங்க, எனக்கு அவளும் கிடைச்சிருவா காசும் கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அருணுமே இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ அருணுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அருணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குழந்தைய சொன்ன மாதிரியே தந்துட்ட, உனக்கான காசு சீக்கிரமா வந்துரும்ன்ற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து போலான்னு நினைக்கிறாரு. அப்படி போலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ இருக்காருல்ல, அருணை லாக் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஹீரோ இப்படி சண்டை போடுறாரு அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உண்மையில முதல்ல அசோக் தான் கால் பண்ணிருப்பாரு. உங்க குழந்தை கிடைச்சிருச்சு சார், என்னோட ஒய்ஃபை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அசோக் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆனா அசோக் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, உன் கூட ஒருத்தன் சுத்துனான்ல, அவன் போட்டோவை நான் இப்பதான் பார்த்தேன், அவன் தான் எங்களோட காரை இடிச்சான், அவனும் நீயும் சேர்ந்து தான் குழந்தைய தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, எதுக்காக தூக்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. ஆமா சார், நாங்க தான் தூக்குறதுக்கு நினைச்சோம், ஆனா நாங்களா தூக்கல, அருண் ஒருத்தன் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணோம், அவன் எதுக்காக அப்படி பண்ண சொன்னான்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த அருண் எதுக்காக பண்ணான்றதை நான் தெரிஞ்சுக்கணும், அந்த அருணை இந்த இடத்துக்கு நீ வர வையே, நானும் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தான் அருணை பேசி இவர் வர வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப அருணை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த அப்பாவான அசோக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல குழந்தைய பத்திரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போய் கார்ல லாக் பண்ணி வச்சிடுறாரு. அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த அருண் இருக்கான்ல, வச்சிருக்க கன் எடுக்கிறான். கண்ணை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. இவங்க பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றானா, குழந்தைய தூக்கி கண்ணை காமிச்சு மிரட்டுறான். ஒழுங்கா வெளியே வான்னு கூப்பிடுறான். முதல்ல அசோக் வந்துடுறாரு. நீயும் வான்ற மாதிரி ஹீரோவையும் வெளியே வர வச்சிடறான். இவங்க ரெண்டு பேரை ஷூட் பண்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே தடுத்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போது ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல அருண் மண்டிலே அடிச்சிடுறாரு. ஃபோர்ஸா அடிச்சதுல அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். எப்படியோ குழந்தைய காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி அசோக் நிம்மதியா வராரு. அசோக் தானே ஹீரோயினை கடத்தி வச்சிருந்தாரு. இப்ப ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினோ வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஒன்னும் இல்லன்ற மாதிரி ஒரு சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இப்ப ஏசிபி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே இறந்து போன அருணை 2-3 வாட்டி புல்லட்ல ஷூட் பண்ணிட்டாரு. அதாவது அருண் ஒரு பிசினஸ் மேனோட குழந்தைய தூக்கி இருக்கான், நாங்க காப்பாத்துறதுக்கு நினைச்சோம், வேற வழி இல்லாம அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டோம், கொண்டு வந்துடலான்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே நியூஸ்ல இவங்க வர வச்சிடுறாங்க. ஏசிபியும் அசோக்கும் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அந்த அருணை பத்தி விசாரிக்கும் போது ஷாக்கிங்கா சில விஷயங்கள் தெரிய வந்தது. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரி ஏசிபி தயங்கிட்டு இருக்காரு. அப்ப அசோக் இருக்கார்ல, நீ என்ன சொல்ல போறன்றது எனக்கு தெரியும், அவன் என்னோட ஒய்ஃபோட எக்ஸ் அப்படிதானன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எப்படி இதெல்லாம் அசோக்கு தெரிஞ்சது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அசோக் சவுண்ட் கேட்டு செக் பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவர் அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாரு. நம்மளோட ஒய்ஃப் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உடனே அவனை அட்டாக் பண்ணோம்னு நினைச்சோம்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம்னு நினைச்சிருப்பாரு. ஹீரோ மூலியமா வர வச்சதுக்கு காரணம் அவனை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக தான் வர வச்சிருப்பாரு. இப்ப ஏசிபி மூலியமா அவன் கதையும் முடிஞ்சிருது. நான் எதுக்காக அபிஷியலா பண்ண வேணாம்னு சொன்னேன் தெரியுமா, ஏன்னா என்னோட ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாது, இந்த விஷயம்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு எந்த காலத்திலயும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நான் என்னோட ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறேன், பாஸ்ட்ல அவளுக்கு நடந்ததை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது, இவனை எப்படியாவது புடிச்சு இவன் கிட்ட இருக்க வீடியோவெல்லாம் வாங்கிடலாம் தான் நினைச்சேன், ஆனா எதிர்பாராத விதமா இவன் இறந்தும் போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை எதனால ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த காசை எடுத்துட்டு போனது ஹீரோவான்ற மாதிரி விசாரணை எல்லாம் பண்றாங்க போல. ஹீரோ தான் உண்மையிலேயே காசை எடுத்திருக்காரு போல. ஏன்னா ஹீரோ வீட்டுல காசு இருக்குன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த காசை யாரு எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவேன்ற மாதிரி ஏசிபி அசோக் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் அந்த காசை எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருப்பாரு. எப்படி காசு வாங்கிட்ட வந்ததுன்னு ஏசிபி கேட்டிருப்பாரு. ஹீரோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை தேடி போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த அசோக்கோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு எட்டா வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. எதுக்குன்றதை ரிவீல் பண்றாங்க. இந்த பொண்ணோட அண்ணன் சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்பாரு. அதுக்கு அசோக் இருக்கார்ல, பலார்னு கண்ணத்துல அரைஞ்சு இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் துரத்தி விட்டுருப்பாரு. அதுக்கு எப்படியாவது அசோக்க சமயம் பார்த்து பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. முதல்ல அசோக்கோட குழந்தைய 2 பேர் பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பொண்ணுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி உன் பாஸோட குழந்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடைச்ச குழந்தைய நீங்களே பத்திரமா வச்சிருங்க, அவனை மிரட்டி எப்படியாவது காசு சம்பாதிக்கலாம், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, குழந்தை அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பா, ஒரு குழந்தைய கூட பத்திரமா பாத்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவங்க திட்டிருப்பாங்க. குழந்தை கையை விட்டு போயிருச்சுன்னு நினைச்சாங்கல்ல, ஆனா குழந்தை திரும்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 2 திருநங்கைங்க என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழியே இவங்க கார்ல வந்திருப்பாங்க. இது என்னோட குழந்தைன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க.
அப்பாவோட ஆபீஸ்ல பார்த்ததுனால அந்த பொண்ணுமே கட்டி பிடிச்சிருப்பா. அம்மா போலன்ற மாதிரி அந்த திருநங்கைகளும் இவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த குழந்தைய வச்சு காசு பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க ஆன் வாய்ஸ்ல பேசுற மாதிரி அசோக் கிட்ட பேசியிருப்பாங்க. 1 கோடி ரூபாய் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. காசெல்லாம் ரெடி பண்ண அசோக் இருக்கார்ல, ஜிபிஎஸ் உள்ள வைக்கிறாரு. இந்த விஷயத்தை இவங்க கவனிச்சிருப்பாங்க. சோ முதல்ல எடுத்தோன்னே ஜிபிஎஸ் தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த பொண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரமேஷ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் அந்த பொண்ணு மாட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அந்த காசு இருக்குல்ல, அந்த காசை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அதாவது அசோக் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அசோக் இந்த காசெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், இந்த மாதிரி சம்பாரிச்ச காசெல்லாம் எனக்கு தேவையில்ல, நிம்மதியா தூங்கணும் சார், இந்த காசு இல்லைனா தான் நிம்மதியா தூங்க முடியும், நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்கால, அங்கிள் நில்லுங்கன்ற மாதிரி பக்கத்துல ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. கடைசியா அப்பா கிட்ட ஒப்படைச்சது இவர் தானே, அதனால தான் இப்படி கட்டி பிடிக்கிறா. இவருமே தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.